நமஸ்காரம். சோஷியல் மீடியால எந்த பக்கம் போனாலும் ஒரே கார் சத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா சென்னையில் நடந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் வைப்ல இருந்து இன்னும் யாரும் வெளியவே வரலையாம். நம்ம பாஜக காராலும் கள்ள கூட்டணி அதிமுகவும் சேர்ந்து எப்பாடுபட்டாச்சும் இந்த கார் ரேஸை தடுத்து நிறுத்தலாம்னு மழை பெய்ய போறது, சென்னையில வெள்ளம் வர போறதுன்னு பல பொருளாக்கள் அள்ளி வீசியிருக்கா. ஆனா நம்ம வேண்டின எந்த கடவுளும் கை கொடுக்கல. பதிலுக்கு நடந்ததெல்லாம் நினைச்சாதான் கண்ணெல்லாம் கலங்குறது. ஏன்னா நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச சென்னை கார் ரேஸுக்கு நம்ம பாஜக நிர்வாகியா இருக்கிற அலிஷாவே மெனக்கெட்டு போய் கலந்துட்டதோட இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற புகழும் தள்ளி தொலைச்சிருக்கா. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த ஹேட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் இம்ப்ரூவிங் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். இது பத்தாதுன்னு சென்னையில பாஜகவுக்கு மவுசு ஏத்துறதுக்கு நியமிச்ச வினோஜ் செல்வம் வேற இந்த கார் ரேஸை பாக்குறதுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு பெருமையா போட்டோ வர போட்டிருக்காரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்ன செய்ய, நாம என்ன குழப்பம் பண்ணாலும் சொன்னதை செஞ்சே தீருமேன்னு இந்த உதயநிதி ஒத்த கால நின்று சாதனை படிச்சுட்டார். நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குடா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும். அதுவும் சென்னையோட மெயின் ஏரியால ஒரு பக்கம் வழக்கம் போல மக்கள் போய் வர்றதுக்கும் வழியை விட்டு இன்னொரு பக்கம் ரேஸும் நடத்திருக்கார். ஆனாலும் சென்னையில் இது மாதிரிலாம் நடக்கிறத பார்க்க நல்ல ஃபீலிங்காக தான் இருக்கிறது. ஆனா என்ன செய்ய, வயிறெல்லாம் வெறிகிறதே. அதான் நல்லாவே இருந்தாலும் பொருளை கிளப்ப தோன்றது.